கஃபே ஒர்க் ஷாப் வந்திருந்தவங்க இந்த மீட் ஐட்டத்தோட ஸ்டோரேஜ் அதே மாதிரி இதோட டெம்பரேச்சர் அண்ட் செல்ஃப் லைஃப் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆஸ் பர் எஃப்எஸ்எஸ்ஐயோட ஸ்டாண்டர்ட் படி தான் நான் இது சொல்ல போறேன். இந்த மீட் ஐட்டத்தை 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு சில்டு ஃப்ரெஷ், அப்புறம் வந்து ஃப்ரோசனு. சில்டு ஃப்ரெஷ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா சிக்கனை வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ற மெத்தடு. ஃப்ரெஷ் சிக்கனை வாங்கி ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் படி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் பண்றது. சரி, இப்போ ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் என்ன, அதோட செல்ஃப் லைஃப் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த சில்டு ஃப்ரெஷ் மாடல்ல 0 to 4 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது ஃப்ரோசன் டைப். இது வந்து பாத்தீங்கன்னா -18 டிகிரி இல்ல அதுக்கும் கம்மியா இருக்கலாம். அதாவது -20, 21, 23 அந்த மாதிரி இருக்கலாம். இப்ப எந்தெந்த மீட் எந்தெந்த டைப்ல எந்தெந்த செல்ஃப் லைஃப் ஸ்டோரேஜ்ல இருக்கலாம்ன்றத பார்க்கலாம். பவுல்ட்ரி, அதாவது சிக்கன், டக்கு, டர்க்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில்டு டைப்ல ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் 0 to 4 டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி இருக்கலாம். இதோட செல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 4 நாட்கள் வரைக்கும் நம்மளால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். இதே ஃப்ரோசன் டைப்ல -18 டிகிரி அதுக்கும் கம்மியான டெம்பரேச்சர்ல 12 மாதங்கள் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா எக்ஸ்பிரி டேக் வந்து ஒட்டணும். இதே பீஃப், மட்டன், போர்க்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில்டு ஃப்ரெஷ் மாடல்ல 0 to 4 டிகிரில 2 ல இருந்து 4 நாட்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். இதே ஃப்ரோசன் டைப்ல -18 டிகிரி டெம்பரேச்சருக்கும் அதுக்கும் குறைவான டெம்பரேச்சர்ல 10 ல இருந்து 12 மாதங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ போர்ட்டல்ல அணுகுங்க.